ஹாய், வெல்கம் டு ரவி. இன்னைக்கு ஒரு டிசைனிங் டிப் வந்து பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் அப்படின்னா சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது கவுனு, ஹாஃப் சாரீ, லெஹங்கா, இந்த மாதிரி எது நான் பட்டுப்பாவாடை சட்டை இப்படி எது ஸ்டிச் பண்ணாலுமே அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுற கஸ்டமருக்காக மெயினாக சொல்கிறேன். இது டெய்லருக்கு கிடையாதுங்க, கஸ்டமருக்கு தான். நான் இப்போ ஒரு சாரீ காட்டுறேன். மெயினாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், இது மிஸ்டேக் இல்லை, தெரியாமல் செய்கிற ஒரு விஷயம் தான். இப்போ இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது, ரொம்ப நாளாக ட்ரெண்டாக தானே இருக்குது இந்த சாரீ. இது வந்து இந்த குபேரப்பட்டு சாரீ. இருங்க, இதோட இது காட்டுறேன். இதுதான் வந்துட்டு சாரியோட பாடி போர்ஷனு. ஸோ இதில் உள்கொத்து, இது வந்து ப்ளவுஸு, ஓகேங்களா. இதில் உள்ள நம்ம சொருகிறோம் பாருங்க, அந்த இடத்துல எவ்வளோ அகலம் இருப்பாங்க. இதில் அளந்துட்டு 1.10 சென்டிமீட்டருக்கு இந்த பிளைன் பீஸு, ஓகேங்களா. இப்போ இந்த பீஸை நம்ம எக்காந்து கொண்டு ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணவே முடியாது. அதிகபட்சம் இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, இந்த பஃப் கொடுக்குறோம் இல்லையா இந்த இடத்துல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேட்டர்ன் கீது வைக்கிறதுனா கூட இது யூஸ் பண்ணலாம், பிளைனாக இருந்தாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணலாம். மற்றபடி கட் போர்ஷனில் இது எக்காந்து கொண்டு வர முடியாது. இப்போ உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் வந்து சாரீ கொடுத்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கஸ்டமைஸ் பண்ணுறப்ப என்ன சொல்வீங்க, எங்கள் ப்ளீட் உண்டுனா வரணுங்க, நிறைய ப்ளீட் வரணும் அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த சாரீ எடுக்காதீங்க. நம்ம சாரியாக கட்டினாலே இவ்வளோ பெருசு இருக்கிறப்ப இந்த பக்கம் சுற்றி வந்து இங்கே கீழே கொசு எடுக்கிற பாருங்க, அந்த இடத்துல ப்ளீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும். அப்படி இருக்கிறப்போ இது கண்டிப்பாக வேஸ்ட்டு. அதுபோக இப்போ இது வந்து 5.20 இருந்துச்சு, நான் செக் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது 1.10 இருந்துச்சு. அப்போ இது மீதி எவ்வளோ இருக்கும், 4.10 இருக்குமா. அதில் பாருங்க, இந்த பல்லு போர்ஷனு இது வந்து கிட்டத்தட்ட 1/2 மீட்டருக்கு மேலே இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா ஒரு 60 சென்டிமீட்டர் இருக்குது, சரிங்களா. அப்போ 4.10ல் 60% வரைக்கும் 3.5 தான் இருக்கும். அப்போ 3.5 மீட்டரில் எவ்வளோ ப்ளீட்ஸ் வருமோ அவ்வளோதான். லீனாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு தாராளமாக வந்துட்டு ஓரளவுக்கு வந்துடும். ஒரு வேளை ஹிப் சைஸ் பெருசாக இருக்குது, கொஞ்சம் பாடியாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதில் ப்ளீட்ஸ் அதிகமாக வரவே வராது, ரொம்ப நார்மலாக தான் வரும். இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளாத் எடுங்க. இதில் வேற ஒரே சாரியில் 2 கிட்ஸ்க்கு வந்து தைச்சு கொடுங்கன்னு கேட்பீங்க. கேட்டால் வயசு கம்மி தான், ஆனாலும் இதில் தைக்கிறப்ப ப்ளீட் வராது. தைக்க முடியாதுன்னு யாருமே கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் கேட்குற மாதிரி அப்படியே அடுக்கடுக்க நீங்கள் ஃபோட்டோ காட்டி கேட்பீங்க, இவ்வளோ வரிசையாக வந்து ப்ளீட் வேணும் அப்படின்னு. கண்டிப்பாக பத்தாதுங்க. நீங்கள் அதனால காசை பார்க்காம நல்ல சாரி, அதாவது இந்த மாதிரி உள்ள வந்து இவ்வளோ பீஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல், சிலர்லாம் வந்து சில சாரீலாம் தான் இவ்வளோ தான் இருக்கும், ஒரு 1/2 மீட்டர் இவ்வளோ தான் இருக்கும். இந்த மாதிரியான சாரீ பார்த்து எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் குட்டீஸ்க்கு அழகாக வந்துட்டு ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அது லெஹங்கா, பட்டுப்பாவாடை சட்டை, கவுனு, ஹாஃப் சாரி, இது எதுவாக இருந்தாலுமே ரொம்ப க்யூட்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா சாரீ எடுங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் கஸ்டமருக்கு யூஸாக இருக்குங்களா, யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.